2025 குரூப் 4ல 100க்கு 100 எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெளிவான ஒரு கொஸ்டின் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் நமக்கு 2025 குரூப் 4 சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நடந்த எலிஜிபிள் டெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம கொஸ்டின் போட்டிருக்கோம். இது அடுத்த கொஸ்டின். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் 2023ல நடந்தது. நமக்கு வந்து தமிழ் வந்து 10th தரம் தான். ஆனால் ஜிகே வந்து பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கு. இது வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வருது சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் அடுத்தடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருந்தாலும் இருக்கும். ஆனால் நமக்கு சிலபஸ் அப்படிதான் இருக்கு. 2025 குரூப் 4 சிலபஸ் பார்க்கும்போது கண்டென்ட் வந்து கம்மி தான் சரிங்களா. இதுக்கு முன்னே உள்ள ஹெட்டிங்கில் வந்து நமக்கு 52 ஹெட்டிங் உண்டு. இப்போனா அது அவ்வளோலாம் கிடையாது. மொத்தமே யூனிட்டே மொத்தம் 7 அப்படின்னு சுருக்கிட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்கு. இது வந்து எல்லாமே ஒன்றா வர மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து குழப்புற மாதிரி தான். மொதல் கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா இங்க வந்து எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு மொழியை பத்தி தான் கொடுத்துருக்காங்க சரியா. இதுக்கு முன்னாடி சயின்ஸை பத்தி கொடுத்துருந்தாங்க, முத்துராமலிங்க தேவர் பத்தி, தலைவர்களை பத்தி கொடுத்துருந்தாங்க, இயற்கையை பத்தி கொடுத்துருந்தாங்க, சயின்ஸ் அண்ட் டெக் பத்தி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்திக்குள்ள உள்ள கண்டென்ட் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இதுல மொழியை பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா. நமக்கு இந்த மொழி வந்து 2025 குரூப் 4ல இருக்கு. தமிழை பத்தின கண்டென்ட்ல இருக்கு. தமிழின் சிறப்பு, தொன்மை, அதை பத்தி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இருந்தாலுமே நமக்கு கொஸ்டின் வந்து தமிழை பத்தி படிச்சுதான் ஆகணும். இல்லை அப்படின்னாலுமே உள்ள போயிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து வினாக்களுக்கு விடைகள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வரி கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு கீழே கட்டிருக்க 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். உள்ள போயிடலாம். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை. அப்போ மொதல் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொழியின் முதல் நிலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி பேசுவதும் கேட்பதும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. மொழியோட உயிர்நாடி என்னன்னா பேச்சு மொழின்னு சொல்லியிருக்காங்க. மொழியின் உயிர்நாடி என்னன்னா பேச்சு மொழி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அதை கருத்தை வெளிப்படுத்துவது மட்டுமே நோக்கமாக கொண்டது. ஸோ அப்போ அதனோட பேச்சு மொழி எதை எளிதாக உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், கருத்துக்களை வெளிப்படுத்துவதை வந்து நோக்கமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவற்றும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வரையில. ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின், பேச்சு மொழியின் நோக்கம் என்னன்னா கருத்தை வெளிப்படுத்துவது. மேல உள்ள கொஸ்டினுக்கு பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஒன்று உடல் மொழி. நம்ம உடல்ல வந்து கையை காலை ஆட்டி ஆட்டி பேசுவோம்ல, அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்த ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே 2025 குரூப் 4 சிலபஸ்ல வெளியில கொடுத்திருக்காங்க. ஒருமை பன்மை பிழை உயர்திணை அக்ரணி சார்ந்து. ஸோ இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன அப்படின்னு, கரும்புகள் அப்படின்னா பழைய பத்தி கொடுக்கணும். அப்போ உள்ளன அப்படின்னு தான் வரும். ஸோ ஒண்ணு மட்டும் குறிச்சுதான் கரும்பு உள்ளது, ஒன்னு மட்டும் குறிச்சுன்னா உள்ளதுன்னு முடியும். அதிகமா இருந்ததுன்னா உள்ளனன்னு வரும் சரிங்களா. அடுத்து ஒருமை பன்மை பிள்ளைய தான் நான் வந்தேங்கிறது தான் கரெக்ட். நாம் வந்தோம் அப்படின்னாக்கிதான் நாம் அப்படின்னாக்கிதான் வந்தோம்னு வரும். நான் அப்படின்னாக்கி வந்தேன் கரெக்ட். நெக்ஸ்ட் அக்ரிணை பலவின்பாலோட விகுதிகள் சொல்லியிருக்காங்க. வந்தன, அவை, வந்தவை, வந்தவைகள். அப்புறம் அக்ரிணையை சேர்ந்து பலவின்பாலுக்கு விகுதிகள் இதான் வரும் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4வது ஆப்ஷன் பொருந்தாது அப்படின்னா மீதி இருக்க எல்லாமே பொருத்தம் தானே. ஸோ அதை பார்த்துடலாம். நிறை அப்படின்னா மேன்மை, மதம் அப்படின்னா ஒரு கொள்கை, பொறை அப்படின்னா பொறுமை, மையல் அப்படின்னாக்கி விருப்பம் தான் வரும் சரிங்களா, நட்பு வராது. அடுத்து கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா, இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்வு செய்க. அதாவது நீ எவ்வளவுதான் பாவ செயல் செஞ்சாலும் நீ எங்க கங்கையிலே போய் மூழ்கினாலும் அதுக்கான பலன் கிடையாது, பரிகாரம் கிடையாது அப்படி. ஸோ கங்கையில போய் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா அப்படிங்கிறது பாவ செயலுக்கு பரிகாரம் எங்க போனாலுமே கிடையாது. ஸோ இப்போ காற்று அது வீசும் திசையை பத்தி கேட்டிருக்காங்க. கிழக்க பார்த்து கொண்ட போடு அப்படின்னு அவத்துல வச்சுக்கோங்க. கிழக்க கொண்டல். கோடை அப்படின்னாக்கி மேற்கு, மேற்கு பார்த்து கொடைபிடி. அடுத்து நெக்ஸ்ட் வடக்கு வாடை, தெற்கு தென்றல். இது எல்லாமே போட்டுருவீங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான எண்ணடை. இதுவுமே ஒருமை பன்மை பள்ளியில் ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கணும். 1 + தலைவன், ஒரு தலைவன், ஒரே ஒரு தலைவனை தான் குறிக்கிறது. அடுத்து சரியான எண்ணடை வந்து ஒருமை பன்மை, இது ஒரு குலம் தான் வரும், ஓர் குலம்னு வராது. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் புள்ளி வச்சு எழுத்துடும். உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ரூ தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது காலக்கணிதம் கண்ணதாசனோடது. அதோட வரிகள் கேட்டிருக்காங்க. புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறது தான் சரியான வேர்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். உன் திருக்குறள் நூலை தா, எவ்வகை வாக்கியம் என சுட்டுக.
திருக்குறள் நூலை தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையா தான் கேட்டிருக்காங்க. சோ இது கட்டளை வாக்கியத்துலதான் வரும். உணர்ச்சி வாக்கியம் குறிக்க இங்க எங்கேயாவது உணர்ச்சிங்கிற தொடருக்கு இந்த மாதிரி இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. செய்தி வாக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது செய்தி வாக்கியம் இருக்கா? இல்ல. சோ இது செய்வினை வாக்கியம்ங்கிற மாதிரி குறிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சோ அதுல எதுவுமே இல்ல. சோ அப்போ இது கட்டளை வாக்கியத்துலதான் வரும். அதிகமா கட்டளை வாக்கியமும் கேக்குறாங்க. சரிங்களா? சரியான தொடரை கண்டறித்து எழுதுக. இப்போ கலையரங்கத்தில் எனக்காக காத்திருந்தவரை அழைத்து வாருங்கள். சோ நீங்க இந்த சரியான தொடரை கண்டறிகிற போதே 4 ஆப்ஷனையும் நல்லா வாசிக்கணும். எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கோ அதுதான் கரெக்டா வரும். இது 2-3 வாட்டி நீங்க வாசிக்கணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் கூட்டு பெயர்கள், இது ரொம்ப முக்கியமானது. அந்த குரூப் 4 சிலபஸ் இருக்கும் போதே இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்பவும் இது எலிஜிபிள் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே இது உங்களுக்கு 2025 குரூப் 4ல இருந்தாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வாழைங்கிறது தோட்டத்துலதான் வரும். தென்னந்தோப்பு வரும். கற்குவியல் வரும். அடுத்து குளித்தல்ங்கிறது உடலை குளிர வைத்தல் அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் வரும். அதோட பொருள் என்னன்னா உடலை குளிர வைக்கிறது தான். நம்ம உடம்புல இருக்க தூய்மை இதெல்லாம் செய்யறதுல வராது. குளிர வைக்கிறது தான் குளிர்த்தல் அப்படிங்கிறது மாறியாயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாய்மை எனப்படுது யாதொன்றும் தீமை தராத சொற்களை பேசுதல். அதாவது யாருக்கும் தீங்கு தராத சொற்கள் நம்ம வாயில இருந்து பேசினாதான் அது உண்மையான சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல சொல்ல கண்டுபிடிக்கணும். லேண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எம்பளம் அப்படின்னாக்கி உங்களுக்கு சின்னம். தீசிஸ்னா ஆய்வேடு, டாக்குமெண்ட்னா ஆவணம், கன்சுலேட் அப்படின்னாக்கி தூதரகம் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கி ஒப்பந்தம். இது அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கி ஒப்பந்தம். அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், கான்ஸ்டிடியூஷன்னா அரசியலமைப்பு, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட், மீது எல்லாமே தப்பு. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நல்லா வாசிச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒண்ணு ஊர் இருந்தா ஊரை மாத்தி கொடுத்துருப்பாங்க. இது டேட் இருந்தா டேட்டை மாத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனை பார்த்து தான் எடுக்க முடியும். இது எலிமினேஷன் டெக்னிக்னு இருக்கு. எலிமினேஷன்னா இதுல எது வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டனாலே வருங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்க, அடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இதை எப்படி அடிக்கலாம்னு சொல்றேன். இப்போ ஆதிச்சநல்லூர் அகழாய்வு ஆதிச்சநல்லூர்ல தான் அகழாய்வு நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இறந்தவர்களின் உடல்களை பாதுகாக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள். இதை நல்லா பாத்துக்கோங்க. பழந்தமிழர்கள் தான் அதை பயன்படுத்தினாங்க. கரெக்ட் தான். இவ்வூரில் மதுரை மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு. நமக்கு இது ஃபர்ஸ்ட் பழைய இது ஆர்கியாலஜிக்கல், அதாவது அகழாய்வு பண்ணும் போது இருந்தது திருநெல்வேலி மாவட்டம் தான். இப்போ அதை பிரிச்சுட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு. இப்போ எந்த மாவட்டத்துல இருக்குன்னா நீங்க தூத்துக்குடி தான் கரெக்ட். சரிங்களா? மதுரை தவறு. அப்போ உனக்கு 1, 2 சரி, 3ங்கிறது தவறு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று காரணம் சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கூற்று, அதுக்கப்புறம் காரணம். ஃபர்ஸ்ட் கூற்று என்ன அப்படின்னாக்கி இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. இயங்கும். தனித்து இயங்கும் இயல்போட உடையன அல்ல அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட். இது கரெக்ட் தான். அடுத்து இதுக்கு கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று அதே மாதிரிதான் அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம் இதுல ரெண்டும் சரியா தவறா என்ன மாடல் பார்த்துக்கோங்க. அதேதான் வருது, ஆனா இலக்கணம் சார்ந்து. இப்போ கூற்று என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒற்றுமை உண்டு. சரிதான். காரணம் என்னன்னா ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே சரிதான். ஒற்றுமை இருந்தா அதை இன எழுத்துக்கள் தான் சொல்றோம். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். இன எழுத்துக்கள் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எழுத்து சொல் நமக்கு இலக்கணத்துல கொடுத்திருக்காங்க. 5 வகை இலக்கணத்துல எழுத்து சொல் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 2 எழுத்தையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா குரில் நெறில் வேறுபாடு. எழுத்து முடிச்சாச்சு. 26வது கொஸ்டின் குரில் நெடில் வேறுபாடு. குரில் நெடில் வேறுபாடு மாற்றத்தில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நல்லா வாசிக்கணும். நம்மளுக்கு குரில் நெடில் வேறுபாடுங்கிறத சரியா தவறாங்கிற மாதிரி நல்லா கொஸ்டினை வாசிக்கும் போது தெரிஞ்சிடணும். சோ தவறான இணைங்கிற போது மக்கள் அறிவியல் அப்படிங்கிறது தப்பு. குரில்னா ஒன்று ஓதல், உரிமை ஊக்கம், அகல் ஆவல். சோ இத பார்க்கும்போதே ஓ ஓ ஆ இதுல மாதா வரணும். அறிவியல் வந்திருக்கு. சோ இதுதான் தப்பு. இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா 1 தடவைக்கு 2 தடவை வாசிக்கணும். சரிங்களா? கொஸ்டினை வாசிக்காதவங்களுக்கு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டாங்கன்னா குழம்பிடும். சோ கொஸ்டினை நல்லா வாசிச்சிடணும். குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியான தொடரை கண்டறித்து எழுதுக. அதே மாதிரி குரில் நெடில் வேறுபாடு தான். ஆனா அவங்க மேல கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அது தெரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? படலை, பாடலை. அப்ப படலை அப்படின்னாக்கி மாலை. இதை கேட்டிருக்காங்க. படலை அப்படிங்கிறதுன்னு பொருள் என்ன? பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சோ படலைங்கிறதுக்கு என்ன தமிழ் மீனிங்?
தனியா கேட்டிருக்காங்க இதனோட பொருள் என்னன்னு. அதுவுமே இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாருங்க தெரியும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறது இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது எலிஜிபிள் கொஸ்டின்ல ஒரு 2-3 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது ஒரு நதியையும் குறிக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஆறுங்கிற நம்பரையும் குறிக்கும். மாலைங்கிறதுக்கு இருபொருள் தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒண்ணு மலர் மாலையும் குறிக்கும், இன்னொன்னு அந்தி மாலை பொழுது அதையும் குறிக்கும் சரிங்களா. மதுங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு, ஒண்ணு தேன், இன்னொன்னு கல்லு. ரெண்டையுமே மதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல். வந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள் அப்படிங்கும் போதே அதுல நிறைய பேர் வராங்க. சோ அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிதான் வரும். இப்போ நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம்னு வரும், நாம்னு வந்தா சரிங்களா. அவைகள் வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு பன்மையில முடியும். அது வந்து அக்ரிணியில முடியும். இது உயர்திணை எக்ரிணை சார்ந்த கொஸ்டின். அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்துல நம்ம சேர்க்கணும். இப்போ புத்தகங்கள் வந்து எதோட கொடுக்கணும், புத்தகங்கள் தான் நமக்கு வாழ்வியல் அறிவை கொடுக்கும் அப்படிங்கிறது கரெக்ட். புக்ல இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லி கண்டறிக. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை கடைபிடிப்பவர். ஸோ கொஸ்டினை நீங்க வாசிக்கும் போது அதுக்கான பொருள் நம்மளுக்கு வந்துடும். ஸோ பாத்துக்கோங்க, இணைப்பு சொற்கள் வரும்போது இந்த மாதிரி கேட்கறாங்க சரிங்களா. இணைப்பு சொற்கள்ல இதை கேட்கறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. தீயினால் சுட்டப்புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. அப்படி தீயினால் சுட்டப்புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. இதுல ஆனால்ங்கிறது வந்து உங்களுக்கு இணைப்பு சொல்லா இருக்கு. அடுத்தடுத்த கொஸ்டின் இணைப்பு சொல். இப்ப 3வது கொஸ்டின் இணைப்பு சொல். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காகிதம் இல்லத்து. அடுத்த கொஸ்டின் காகிதம் இல்லத்து தான், 2வது கொஸ்டின் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. சோ வினாச்சொல் அப்படிங்கறத வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதுல எதுலெல்லாம் வினாச்சொல் வரும், தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால், இது கரெக்ட் தான். தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் கரெக்ட் தான். பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால், இதுவும் கரெக்ட் தான். தமிழ் பாவை பள்ளிக்கு எப்போது சென்றால், எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வினாச்சொல்லை சரியாக பொறுத்துக. நூலகம் எங்கு உள்ளது, இதுதான் ஃபர்ஸ்ட் சரிங்களா. பாண்டவர்கள் எத்தனை பேர், இது 2வது. பள்ளிக்கு சென்றது யார் அப்படிங்கிறது 3வது. செடிகள் வாடுவது ஏன், இது 4வது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி, பின்வரும் வினாத்தொடர்களில் ஏவல் வினாத்தொடர் எது. நீ வரிசையில் நிற்க மாட்டியா அப்படிங்கிறது ஏவல் வினாத்தொடர் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வினையடி சொல். புத்தகம் மேசையில் இருக்கிறது, இருங்கிறது தான் வினையடி சொல் சரிங்களா. அதை செய்தது நான் அல்லேன், அப்போ நான் அல்லேன்கிறது தான் ஒருமையை குறிக்கும். தேன் வான் இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறி. தேன் துளி வான் துளி அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடித்தான். பால் பருகினான் வரும், பால் பருகினான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுதல். மேல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொழியை பத்தி கேட்டிருந்தாங்க, அதே தான் இதுவும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர், இது 2வது கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமைந்த வழக்குகள் மட்டும் நல்லா வாசிக்கணும். இது பேச்சு வழக்கா எழுத்து வழக்காங்கிறத நல்லா வாசிக்கணும். இதுல எழுத்து வழக்கை கேட்டிருக்காங்க. எழுத்து வழக்கத்துல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்கிறார் முதல்வர், கரெக்ட் தான். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர், இது கரெக்டா. பசிக்குது அண்ணா, பசிக்கிறது அப்படிங்கிறது தான் தமிழ் வேர்டா வரும் எழுத்து வழக்குல. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது இல்ல அப்படிங்கிறதுனால. சோ இந்த 2 வேர்டுமே நமக்கு பேச்சு வழக்குல இருக்கு, எழுத்து வழக்குல இல்ல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நான் எம் தமிழ்னா அப்படிங்கிறதா சரியான பிரித்தெழுதுக. இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து நிறுத்தற் குறியீடுகளை அறிதல், எது சரியானது. வளர்பிறையும் தேய்பிறையும் அப்படிங்கிற தலைப்புல பேசுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான சரியான நிறுத்த குறியீடு வந்து ஏதான். நெக்ஸ்ட் கீழ்கணவற்றில் முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதுனா, மேற்கோள் இருக்குல்ல, அந்த குறிகளுக்கு அப்புறம் வந்து முற்றுப்புள்ளி வராது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேர்டு வரும். இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள ஏதாவது இருக்கு வேர்டு இருக்குன்னா, இப்ப இந்த இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு வரும், இந்த வேர்டு வந்துதான் லாஸ்ட் ஒரு முற்றுப்புள்ளி வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டையோடது. புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை, புதுச்சேரி அப்படின்னா புதுவை, நாகப்பட்டினம் நாகை, கும்பகோணம் குடந்தை. ஊர் பெயர்களின் மரபு மயிலாப்பூர் மயிலை. அடுத்து இப்ப தவறான ஊர் பெயர்களின் மரபு, ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்படி கேட்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்குது என்ன அது அப்படிங்கறத வாட்டி ஷாட்ல இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும்போது நல்லா வாசிக்கணும். தவறான ஊர் பெயர் என்ன கொடுத்திருக்காங்கிறத. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி திருச்சிதான்,
கோவைக்கு வந்து கொடைக்கானல் வராது, கோயம்புத்தூர் வரும் சரிங்களா. நெல்லைக்கு திருநெல்வேலி, உதகமண்டலம் உதகை சரிங்களா. நெக்ஸ்ட் வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட், இதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா எடை குறைந்த தங்க கட்டி அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தங்க கட்டிங்கிறது வந்து கோல்டு பிஸ்கட்னு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் குரூப் 4ல. இப்போ வந்து நம்மளுக்கு எலிஜிபிள் கொஸ்டின்ல 2-5 கொஸ்டின்ல போட்டிருக்காங்க. இதை பத்தி நான் கொஸ்டின் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா, ஷார்ட்ஸ்ல போடுறேன், நீங்க சேனல்ல போய் பாருங்க. எத்தனை கொஸ்டின் வந்து இந்த கோல்டு பிஸ்கட் வச்சு கேட்டிருக்காங்கிறத மாடல் வந்து ஒரு 4 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப பிறமொழி சொற்கள் கலவாத தொடரே எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் அப்படிங்கிறது தான் பிறமொழி கலவாத தமிழ் சொல் சரிங்களா. மணி காலிங் பள்ளி இங்கிலீஷு, கிரவுண்டு இங்கிலீஷு, ரோபோ இங்கிலீஷு சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இணையான தமிழ் சொல் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இது மேல இருந்துச்சு சரிங்களா, ஆப்ஷன்ல இருந்துச்சு, நல்லா போய் மேல போய் பாருங்க. எனக்கு கற்று தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்று தருகிறேன், தருவேன் அப்படிங்கறது நேரா தான் சொல்றாங்க. கற்று தருவியா, தரேன், கற்று தரேன்னா நேர்விடை. கில்டு அப்படின்னா வணிக குழு சரிங்களா, கில்டுனா வணிக குழு. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. நேனோ டெக்னாலஜினா மீனும் தொழில்நுட்பம், இது கரெக்ட். மைத் அப்படின்னா தொன்மம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி சரியான சொல்லுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியானது இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். இந்த ஆப்ஷன் இந்த கொஸ்டின் எந்த புக்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தேடி தேடி பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலுவல் சார்ந்த கலை சொற்கள். பாண்ட் அப்படின்னா எழுத்துரு, பாண்டு பத்திரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, எழுத்தா எழுதி கொடுக்கறது, எழுத்து பத்திரம் அப்படிங்கிறது, எழுதி கொடுக்குற பத்திரம், பாண்டு எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் அப்படின்னா எழுதுறது. கிணற்று தவளை போல அப்படின்னாக்கி தெரியாம, உலக நன்மை அறியாம இருக்கிறது தான். விழலுக்கு இழைத்த நீர் போல ஓமை கூறும் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னாக்கி விழலுக்கு இழைத்த நீர் போலன்னா பயனின்மை, எந்த பயனும் இல்ல. கலர் நிலத்துல தண்ணி விளைச்சா என்ன விளையும், ஒண்ணுமே விளையாது. அடுத்து அவனை திருந்த செய்தான் அப்படின்னா பிறவினை வாக்கியம் தான். ஸோ இது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியம் ரிலேட்டடான கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் அடுத்த கொஸ்டின். குமரன் பாடம் படித்தான் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறான், செய்வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியம்னா ஆள்னு வரும், கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது, ஆள்னு வந்துச்சா, அப்படி வந்தாலே செயற்பாட்டு வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகள். மாணவர்களை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேக்குறாங்களா. சோ இது ஒரு ஐய வினாவா கேக்குறாங்க, கேள்வி போட்டிருக்காங்கன்னு அரியா வினான்னு போட்டிருக்கீங்க. இது வந்து ஐய வினா. அடுத்து நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. ஸோ காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படிங்கிறது வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற விதை வந்து காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாதான் அடுத்தடுத்து. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல சரியான தொடர் என்ன? ஏன்னா ஏற்கனவே இது மேலேயும் கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது 4 ஆப்ஷனை நல்லா வாசிக்கணும், அப்பதான் தெரியுது. நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக, இதே 4வது கொஸ்டினா வருது பாருங்க. மேல 2 கேட்டிருந்தாங்க, 2, 3, இப்போ 2 கேட்டிருக்காங்க. இதுல வந்து புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கையை நெருக பேசிக்கொண்டே வருகிறது. ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கையை நெருக பேசிக்கொண்டே வருகிறதுங்கிறது கரெக்டான வேர்டு. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்தாகும், அதாவது உயிரெழுத்து பிறக்கும் இடம் தான் கழுத்து. நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அடுத்துதான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு வந்து ஒரு வரியிலையும் கேட்கலாம், இல்ல ஒரே ஒரு வேர்டை வந்து இப்படி மாத்தியும் கேட்கலாம். இது அதிகமா இங்கிலீஷ்ல வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு தமிழ் பென்சில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் போன வாட்டி குரூப் 4 எக்ஸாம்ல 25 மார்க் மேக்ஸ்ல வந்து ரீசனிங் ரிலேட்டடா அதுல கேட்கும்போது கேட்டிருந்தாங்க. பன்மொழி புலமையை எப்படி பிச்சு எடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்து அகரவரிசைப்படி எழுதுங்க. அகரவரிசைப்படி அடுத்த கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு அகரவரிசைப்படி தான். இப்போ இந்த மாதிரி எலிஜிபிள்ல கேட்கும்போது ஒரே டாபிக்ல இருந்து அடுத்தடுத்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வரைக்கும் அடுத்தடுத்து வச்சிருப்பாங்க. அகரவரிசையில் அதிகமா 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுல வந்து உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும், ஊ தான் இருக்கு. ஸோ அதை பார்த்தே கண்டிப்பா போட்டுடலாம். முதல்ல இருக்கு ஆப்ஷன் சீனு. இங்கேயும் பாருங்க உயிரெழுத்து 3 இருக்கு, ஆ இருக்கு, அதுக்கப்புறம் ஆசிரியர் இருக்கு, ஓனான் இருக்கு. அடுத்து வர்றது வந்து தை தான் வரும். இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இந்து, இத்து தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ தையல் தான் வரும். அதுக்கப்புறம் இத்து இந்து இப்பு இம்மு, இம்முக்கு அப்புறம் தான் வேற எல்லாமே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இத்துக்கு அப்புறம் இம்மு தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த அகரவரிசை தான் 3வது கொஸ்டின். கடை கண், இதை கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்து அவாவுக்கு இக்கு இங்கு வரணும். அடுத்து
வேர் சொல்லில் இருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெருங்கிறது வந்து வேர் சொல் சரிங்களா. பெற்றால் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. சிறி என்ற வேர் சொல்லில இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. வினை எச்சம், எச்சம்னா பாதியில நிற்கும். வினை எச்சம் சிரித்து ஊ அது பாதியிலே நிக்கி. சிரித்து கொண்டு இருந்தால் அப்படின்னா தான் முடியும். ஸோ சிரித்துங்கிறது வினை வந்து எச்சத்துல நிக்கி. உன் என்ற வேர் சொல்லின் வினையெச்ச வடிவம்னா உண்டு. உன் அப்படிங்கிறது வேர்ச்சொல், வினை எச்சம்னா உண்டு. வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு வாழ் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். வாழ்க்கைங்கிறது வந்து தொழில் பெயர்ல வரும் சரிங்களா. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது அப்படின்னா துய் அப்படிங்கிறதா வேர்ச்சொல். அடுத்து வேர்ச்சொல் தான் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளரின் பெயர் கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின் இருந்தாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வேர்ச்சொல்லே 5-6 கொஸ்டின் கேட்டுருவாங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பயின்றால் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் பயில்ங்கிறது தான் வேர்ச்சொல் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் கப்பல் செலுத்துவரை இப்பெயர்கள்னு சொல்லுவாங்க. மீகாமன், நீகான் அப்படிங்கிற பெயர்ல அழைப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி என்பதன் பொருள் கண்டறிக. ஒளினா நீ போய் அழிஞ்சிரு, போய் தொலைஞ்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. என் கண்ணும்னே நிக்காது, எங்கேயாவது போய் ஒளி அப்படிம்பாங்களா. அழித்து விடு அல்லது தொலைத்து விடு. அடுத்த கொஸ்டின் சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நம் மாநிலம் எந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரிங்களா. நம் மாநிலம்ங்கிறது இந்த நீ வராது, இந்த நீ இந்த ல வராது. எந்த ஆண்டு வறட்சியால் இந்த ர வராது. வறட்சி இட்டு வரும், இதுல சி வந்திருக்கு, இச்சு வந்திருக்கு. அடுத்து ஒளி வேறுபாடு வந்து சரியான தொடரை கண்டிருக்கேன். தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. ஸோ இந்த நகர நகர வேறுபாடு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா பொருள் வேறுபாடு வந்து பொருத்தமான சொற்களை கண்டறிக. பறவை பறவை பறவைங்கிறதுக்கு வந்து புல்லு, இந்த பறவை அப்படின்னா கடல். இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. எபிகிராஃப் அப்படின்னாக்கி கல்வெட்டு. எபிகிராஃப்னா கல்வெட்டு, லெக்சிகிராம்னா அகராதியல், பிக்டோகிராஃப்னா சித்திரெழுத்து, போனோம்னா ஒளியல். இது மட்டும் தான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் கமாடிட்டி அப்படின்னாக்கி பண்டம், வாயாஜ்னா கடற்பயணம், அடல்ட்ரேஷன்னா கலப்படம், ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரன்சி நோட் அப்படின்னாக்கி பணத்தால், கரன்சி நோட்னா பணத்தால், டெபிட் கார்டு அப்படின்னாக்கி பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். அடுத்து என்னன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறத வரும், கூரை போட்டனர்னு வராது சரிங்களா. கூரை போட்டனர் வராது. சந்திப்பிழை நீக்கிய மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. கண்டுபிடிப்புகள் அப்புறம் 2 பக்கங்கள், அதுக்கு 2 பக்கம் கமா வரணும் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா வலுவற்ற தொடர் எது. வலுவற்ற தொடர்னா நான் நாளை பேசுவேங்கிறது தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்து மரபு பிழையற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசு கதரும், சிங்கம் கர்ஜிக்கும், நாய் குரைக்கும், குரங்கு தெரிஞ்ச சொல்லுங்க, புறாதான் குணுகும். மரபு பிழையற்ற சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்னு, கப்பல் ஓட்டுபவரை நீகாமன் நீகாமன் சொல்லுவாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இந்த 2 கொஸ்டினுமே ஒரே இடத்துல இருக்காங்க. படிக்கும்போது சொல்லி படிப்பாங்க. ஆனா இது 2மே ஒரே இடத்துல இருக்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இது எலிஜிபிள் கொஸ்டின்ல அப்படி கேட்டிருக்காங்க. ஒருவேளை குரூப் 4ல கேட்டாலும் அதுதான். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக இல்லை இது என்னன்னா வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் கேள்விப்பட்டிருப்போம். கடைத்தொடர்னு ஒண்ணு கிடையாது. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. மதி என்பதன் பொருள் என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னாக்கி சந்திரனை குறிக்கும், அறிவை குறிக்கும், நிலவு குறிக்கும், சூரியனை குறிக்காது. இதே மாதிரி சூரியனுக்கு உரிய பொருள் வந்து ஞாயிறு குறிக்காத பொருள் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பரிதி, கதிரவன் இதெல்லாம் அவரை பத்தி குறிக்கும், பகலவன் அப்படின்லாம் வரும். ஸோ நீங்க அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேறு பெயர் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரிங்களா. எதிர் சொல்லை கண்டறிக. இனிய அப்படின்னாக்கி அதுக்கு என்ன சொல் இன்னாத. இனிய இன்னான்னு இருப்பது இனியவினா இருப்பது அப்படின்னு கேட்டிருப்பாமா. ஸோ இன்னா இனிய அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோம்பல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அப்புறம் மகிழ்ச்சி அப்படின்னாக்கி கவலை. அடுத்து மருள் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் தெருள். அடுத்து வாழை பிளஸ் இலை, வாழை இலை அடிக்கடி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் குழப்பமே இருக்கு. 11th புக்ல இருக்கு இந்த பிரித்தெழுதுக. அருந்தனை பிரித்தெழுதுக. அருமை பிளஸ் துணை அருந்துணை. கிட்டத்தட்ட பிரித்தெழுதுக்கு மட்டுமே 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேல 2 வந்துச்சு, இப்ப கீழே ஒரு 3 இருக்கு. அறிவு பிளஸ் உடைமை சேர்த்தெழுதுக அறிவுடைமை. கரெக்டா. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 2 ஒண்ணுதான். ஒண்ணு ஆப்ஷன்ல இருக்கும், இல்லைன்னா கொஸ்டினாவே இருக்கும். இவ்வளவுதான். உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து
கொஷின்ல உள்ள சிலபஸ் கவர் பண்ற மாதிரி கேட்டிருக்க கொஷினை பார்த்து பார்த்து உங்களுக்கு போடுறேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஓரளவு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி படிக்கிறோம், கண்டென்ட் எப்படி படிக்கணுங்கிறத சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.